திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து இலங்கை முகாமிலிருந்து வர்றேன். எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர், அம்மா, அப்பா, நான், அண்ணா. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆர்னியில் ஒரு ரைஸ் மில் குடோனில் தான் நாங்கள் இருந்தோம். 100 குடும்பத்துக்கு மேலே அங்கே தான் இருந்தோம். ப்ளே ஓர்டில் தான் எங்களுக்கு வீடு 10க்கு 10ல் ப்ளே ஓர்டில் தான் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே தான் இருந்தோம். மழை பெஞ்சாலுமே வீட்டுக்குள்ளே மழை பெய்யும். நான் ஒரு பக்கம், அண்ணா ஒரு பக்கம், தண்ணியை பிடிச்சி வெளியில் ஊற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. கிச்சன் பார்த்தா வீட்டில் இருந்து ஒரு 15 ஸ்டெப்பு தள்ளி தான் கிச்சன் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சு. கிச்சன்லேருந்து பாத்ரூம் போகிறதுக்கு அது கொஞ்சம் ரொம்ப தூரமாக 30 ஸ்டெப்பு அப்படி இருந்துச்சு. மழை பெய்யும் போல நிறைய டைம் பாத்ரூம் போகாமல் கூட இருந்திருக்கோம். ஏன்னா உள்ளே பூச்சி அப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு போகாமல் இருந்திருக்கிறோம். நானே நிறைய டைம் போகாமல் இருந்துட்டு இதுக்காகவே நான் டெய்லி ஸ்கூல் போவேன். ஏன்னா ஸ்கூலில் போய் ரெஸ்ட் ரூம் போய்க்கலாம் அப்படின்னு மாதிரி அப்படி தான் நாள் ஓடிட்டு இருந்துச்சு. நாங்கள் 33 வருஷமாக அங்கே தான் இருந்தோம். இப்போ 2 வருஷமாக தச்சூரில் எங்களுக்கு முதல்வர் சார் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு வீட்டுலேயே பாத்ரூம் இருக்குது, வீட்டிலையே கிச்சனு இருக்குது. நாங்கள் வெளியில் போகணுன்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. எங்களுக்கு அது வீடு இல்லை. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு கோயில் மாதிரி தான் நாங்கள் அதில் இருக்கிறோம். நாங்கள் ஈழ மக்கள் சார்பாகவும் எங்கள் தச்சூர் கேம்ப்பு சார்பாகவும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் பிகாம் முடிச்சிருக்கேன். நாங்கள் ஸ்ரீலங்கனால எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடையாது, ப்ரைவேட்லேருந்து வேலை கிடச்சிச்சு. இந்த மாதிரி லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னனால வீட்டிலேருந்து அனுப்பலை. இதுமாதிரி பொம்பளை பொண்ணை இப்படிலாம் வேணாம், அன்டைம்லலாம் போகிற மாதிரி இருக்கும், வேணாம் அப்படின்னு சொன்னனால போகலை. அதுக்கப்புறம் வீட்டில் 4 வருஷம் சும்மா தான் இருந்தேன். எனக்கு ஃபேஷன் டிசைனர் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. படிக்க வைக்கிற அளவுக்கு வீட்டில் சுச்சுவேஷன் இல்லை, வருமானம் இல்லை. அதுக்கப்புறம் வீட்டில் 4 வருஷம் சும்மா இருக்கும்போது இதை மாதிரி வெற்றி நிச்சயம் மூலியமாக ஆரி ஒர்க் கிளாஸ் சொல்லித்தரோம், சேர்ந்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் அதில் போய் முதலாக பேரை கொடுத்தேன், எல்லாத்துலேயும் முதலாகவும் பண்ணினேன். கிளாஸ் போயிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு வாரத்திலேயே எனக்கு ஒரு ஆர்டரு வந்துருந்துச்சு 500ல். அந்த ஆர்டரு எடுத்து நான் பண்ணினா எனக்கு பெனிஃபிட் கிடைக்கல. ஏன்னா வீட்டில் தையல் மிஷின் இல்லாதனால வெளியில் போய் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதில் எனக்கு 200 தான் கிடச்சிச்சு. கிளாஸ் பாதி போயிட்டு இருக்கும்போது எனக்கு 2வது ஆர்டர் வந்துச்சு 1500ல். எனக்கு அதில் நல்ல பெனிஃபிட் கிடச்சிச்சு. அப்புறமா கிளாஸ் முடியறதுக்குள்ளேயே எனக்கு பிரைடல் ப்ளவுஸ் கிடச்சிச்சு. அதில் 15,000க்கு பண்ணினேன். அதில் 5,000 ரூபாய்க்கு நான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறேன். நான் வீட்டிலேருந்து இப்போ இந்த ஒர்க்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா. அப்பா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை, நீங்கள் இதே ஸ்டேஜில் இருந்து தான் வெற்றி நிச்சயத்தை தொடங்கி வச்சிங்க. நீங்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்னு சொன்னீங்க. அதே ஸ்டேஜில் இந்த பல கோடி பெண்களில் நானும் ஒரு பொண்ணா நான் இந்த வெற்றி எனக்கு நிஜமாவே என் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக மட்டும்தான் ஆயிருக்கு. நான் இங்கே நிற்கிறேன். நான் ஒரு கட்சிப்பில் உங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டிங் போட்டு வந்திருக்கிறேன்ப்பா, அது உங்களுக்கு தரணும்னு ஆசைப்படுறேன். தரலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்களே உங்க கையால கொடுத்துருங்க முதல்வருக்கு. தமிழர்களுக்கு என்னைக்குமே நன்றி உணர்வு என்னைக்கும் மேலோங்கி இருந்துகிட்டே இருக்கும். அதோட ஒரு சாட்சி தான் இது. தமிழக அரசு அவங்க வாழ்க்கையில ஒளி ஏற்றியது. அவங்களுக்கு மீண்டும் தமிழக அரசுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு அழகான கெஸ்டர். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much சாரா. தேங்க்யூ வெரி வெரி மச். அண்ட் இதே மாதிரி ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய பேச்சு மற்றும் செவித்திறன் சவால் இருப்பவர்கள் அவங்களுக்காகவும்